ஸ்ரீ தேவி பாகவதம் 82ஆம் பகுதி. தேவியை துதித்தல். மகாவிஷ்ணு பிரம்மதேவரிடம் தேவியின் பெருமைகளை கூறிவிட்டு, தேவியை துதித்து அருள் பெற்ற வரலாற்றை கூறுகிறேன் கேட்பாய் என்று வியாசர் கூறினார். மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு கூறினார், ஆதியில் தாமும் நானும் ருத்ரரும் பார்க்கடலில் தேவியை சந்தித்தோம். அவளை நாம் எல்லோரும் சேர்ந்து துதிப்போம் என்று கூற எல்லோரும் தேவியை துதித்தனர். அன்னையே, உலகை காப்பவளே, தீமைகளை அழிப்பவளே, தற்போது பூமாதேவி பெருந்துன்பப்படுகிறாள். அவளது துயரை தீர்த்து வைத்தாயே என்று வணங்க தேவி தோன்றி, தேவர்களே, என்னிடம் என்ன உதவியை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்டாள். தாயே, அசுரர்களின் தொல்லை அதிகரித்து விட்டது. அத்துடன் பூமியின் பாரத்தை தாங்க முடியாமல் பூமாதேவி திணறுகிறாள். அசுரர்களை அழித்து பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டும் என்றனர். தேவர்களே, பூமியில் மகர தேசம் போன்ற பல நாடுகளின் அரசர்கள் அசுர குணமுடையவர்கள். அவர்களை நான் அழிக்கிறேன். நீங்களும் எனது சக்தியின் வல்லமையினால் பூமியின் பாரத்தை குறைப்பீர்கள். காஷ்யப முனிவர் யாதவ குலத்தில் ஆனக துந்துபி என்ற பெயரில் பிறப்பார். பிருகுமுனிவரின் சாபத்தால் கிருஷ்ணர் வசுதேவரின் மகனாக பிறப்பார். என்னுடைய மாயா சக்தி அன்னை யசோதையின் இல்லத்தில் ஒரு பெண் குழந்தையாக பிறக்கும். ஆதிசேஷனும் ரோஹிணியின் கர்ப்பத்தில் பிறப்பார். தேவேந்திரனின் அம்சமாக அர்ஜுனனும், யமனின் அம்சமாக தருமனும், வாயுவின் அம்சமாக பீமனும், வாசுவின் அம்சமாக பீஷ்மரும் பிறந்து அவர்களை அழிப்பார்கள். யாதவர்கள் ஆணவ மிகுதியால் அகங்காரத்துடன் வாழ்வர். அதனால் ஒரு பிராமணனது சாபத்தால் அவ்வம்சம் முழுவதும் அழியும். கிருஷ்ணரும் உடலை நீப்பார். அப்போது பூமியின் பாரம் குறையும் என்று கூறி மறைந்தாள் அன்னை. 82ஆம் பகுதி நிறைவடைந்தது.